Hello friends, welcome to our channel Learn and Teach with Arun. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா R languageல இருக்கக்கூடிய factors. Factors அப்படிங்கிறது it is a categorical variable which takes various discrete levels அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். Factor அப்படினால it is a categorical variable. Gender அப்படிங்கிறது grade அப்படிங்கிறதெல்லாம் categorical variable அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஜெண்டர் அப்படிங்கிறது என்னென்ன கேட்டகரி இருக்கு அப்படின்னா மேல், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு சொல்லுவோம். எல்லா ஹியூமன் பீயிங்ஸையும் நம்ம இந்த மூணு கேட்டகரியில பிரிச்சிடலாம். அப்போ ஜெண்டர் அப்படிங்கிறது ஒரு கேட்டகாரிக்கல் வேரியபிள். அதே போல கிரேட் அப்படிங்கிறது ஒரு கேட்டகாரிக்கல் வேரியபிள். கிரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏ கிரேடு, பி கிரேடு, சி கிரேட், அதே போல டி கிரேட், யூ கிரேட் அப்படிலாம் சொல்லுவோம். சரிங்களா? உதாரணத்துக்கு நம்ம எடுக்கக்கூடிய மார்க்ஸ் உடைய ஆவரேஜ் வந்து 40லேருந்து 49க்குள்ளார இருந்தா அதை வந்து சி கிரேடுன்னு சொல்லுவோம். அதே போல 50லேருந்து 59க்குள்ளார இருந்தால் அதை வந்து பி கிரேடுன்னு சொல்லுவோம். 60லேருந்து 69க்குள்ளார இருந்தால் அது வந்து ஏ கிரேடுன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி டிஸ்கிரீட் லெவல்ஸ் வந்து நம்ம பிரிச்சிருப்போம். அதுதான் வந்து கேட்டகாரிக்கல் வேரியபிள் அப்படிங்கிறது. அதே போல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ரெண்டு டைப் உண்டு. ஒன்று வந்து ஆர்டர்டு ஃபேக்டர், இன்னொன்று அன்ஆர்டர்டு ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆர்டர்டு ஃபேக்டர் அப்படின்னா தெர் இஸ் எ ஃபிக்ஸட் ஆர்டர். இந்த டிஸ்கிரீட் லெவல்ஸை வந்து நம்ம சொல்லும்போது ஒரு ஃபிக்ஸட் ஆர்டர் இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் அதை வந்து ஆர்டர்டு ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். லெவல்ஸை சொல்லும்போது எந்த ஆர்டரும் நம்ம ஃபாலோ பண்ணலை அப்படின்னா அது வந்து அன்ஆர்டர்டு ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? ஆனால் ஆர் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் ஆர் இன்டர்பிரட்டர் நம்ம வந்து அன்ஆர்டர்டு ஃபேக்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எடுத்துக்கும். அதில் இருக்கக்கூடிய லெவல்ஸ் அல்லது கேட்டகரிஸை வந்து அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கும். சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், V1 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங் வெக்டர். ஓகேங்களா? இதில் 6 வேல்யூஸ் இருக்குது. ஸோ இங்கே V1 அப்படிங்கிற வெக்டர் வச்சுக்கிட்டு நம்ம ஜெண்டர் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரை கிரியேட் பண்ணுறோம். சரிங்களா? ஃபேக்டர் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்கு 2 ஆர்குமெண்ட் இருக்குது. ஒரு ஆர்குமெண்ட் வந்து வெக்டர், இன்னொரு ஆர்குமெண்ட் வந்து லெவல்ஸ் அப்படிங்கிறது. சரிங்களா? இங்கே லெவல்ஸ் அப்படிங்கிறது ஆப்ஷனல் பேராமீட்டர். அந்த ஆப்ஷனல் பேராமீட்டர் வந்து நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய ஃபேக்டர் வந்து அன்ஆர்டர்டு ஃபேக்டர் அப்படின்னு அர்த்தம். லெவல்ஸ் வந்து நம்ம சொல்லலை அப்படின்னா அந்த ஃபேக்டர் வந்து அன்ஆர்டர்டு ஃபேக்டர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இங்கே வந்து ஜெண்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அதை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்திருக்கு பாருங்கள், அதில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து அப்படியே வரும். அதுக்கப்புறம் லெவல்ஸ் வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. ஃபீமேல், மேல், டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இது வந்து அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் ஆகிட்டு வந்திருக்கும். சரிங்களா? அதே போல் இங்கே ஜென் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக்டரை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஃபேக்டர் ஃபங்க்ஷனுக்குள்ளார 2 ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கோம். V1 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட், V1 அப்படிங்கிறது அந்த சேம் கேரக்டர் வெக்டர் தான். சரிங்களா? லெவல்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஒரு வெக்டர். ஓகேங்களா? ஸோ லெவல்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அதனால் இதுக்கு வந்து ஆர்டர்டு ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி பேர். ஸோ நம்ம ஒரு ஃபேக்டர் கிரியேட் பண்ணும்போது லெவல்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அது வந்து ஆர்டர்டு ஃபேக்டர். லெவல்ஸ் கொடுக்கல அப்படின்னா அது அன்ஆர்டர்டு ஃபேக்டர். ஓகேங்களா? அதான் நம்ம இங்கே சொல்லியிருப்போம். ஆர்டர்டு ஃபேக்டர் அப்படின்னா இட் ஃபாலோஸ் எ ஃபிக்ஸட் ஆர்டர். அன்ஆர்டர்டு ஃபேக்டர் அப்படின்னா இட் ஃபாலோஸ் தி அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் ஃபார் தி ஆல் டிஸ்கிரீட் லெவல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம். இங்கே வந்து நம்ம லெவல்ஸ் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அது வந்து என்ன பண்ணுவோம், அந்த லெவல்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி அந்த லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெவல்ஸ் கொடுத்துருக்கோம். சரிங்களா? மேல், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதே லெவல் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், பெர்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு வெக்டர் வந்து ஸ்ட்ரிங் வெக்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம். நாட் சாட்டிஸ்ஃபேக்டரி, சாட்டிஸ்ஃபேக்டரி, நியூட்ரல், குட்டு, எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். ஸோ இதில் ஃபேக்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம பெர்ஃபார்ம் அப்படிங்கிற வெக்டரையும் யூஸ் பண்ணி லெவல்ஸையும் சொல்லியிருக்கோம். எந்த ஆர்டரில் வரணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இதை வச்சுட்டு பெர்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு வெக்டரை கிரியேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இது வந்து ஆர்டர்டு ஃபேக்டர். இதை பிரிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு எப்படி வருது பாருங்கள், நம்ம எந்த ஆர்டரில் கொடுத்தோமோ அதே ஆர்டர், அதே லெவல்ஸ் அல்லது அதே டிஸ்கிரீட் லெவல்ஸை ஃபாலோ பண்ணியிருப்போம். சரிங்களா? இப்போ அந்த ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த V1 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் வெக்டர் வச்சுக்கிட்டு ஜெண்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக்டரை கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அதை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ நமக்கு என்ன வந்திருக்கு பாருங்கள், ஜெண்டர் அப்படிங்கிற ஃபேக்டரில் லெவல்ஸ் 3 லெவல் இருக்குது. ஃபீமேல், மேல், டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இது வந்து அன்ஆர்டர்டு ஃபேக்டர். நம்ம லெவல்ஸ் வந்து கொடுக்கல, அதனால் இது வந்து அன்ஆர்டர்டு ஃபேக்டர். அன்ஆர்டர்டு ஃபேக்டர் அப்படின்னா இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி நமக்கு லெவல்ஸாக கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இதுவே வந்து இந்த ஜென் ஃபேக்டர் இருக்கு இல்லையா, அந்த ஃபேக்டரை பிரிண்ட் பண்ணுவோம். என்ன வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். 2 ஃபேக்டர்லையுமே வந்து நம்ம V1 அப்படிங்கிற இந்த சேம் வெக்டரை தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து நம்ம எந்த லெவலையும் கொடுக்கல, இங்கே வந்து லெவல்ஸ் கொடுத்துருக்கோம். அதுதான் வித்தியாசம். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம லெவல்ஸ் கொடுக்கும்போது அது வந்து நம்ம கொடுத்த லெவல்ஸ் அப்படியே யூஸ் பண்ணிக்குது. என்ன ஆர்டரில் கொடுத்தோமோ அதே ஆர்டரில் அந்த டிஸ்கிரீட் லெவல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கு. சரிங்களா?
ஸோ லெவல்ஸ் நம்ம கொடுக்கல அப்படின்னா அது வந்து அன்ஆர்டர்டு ஃபேக்டரை கிரியேட் பண்ணியிருக்கு. அதே சமயத்தில் அதில் இருக்கக்கூடிய லெவல்ஸ் வந்து அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் நமக்கு கிடைச்சிருக்கும். சரிங்களா? இதே போல் இந்த பெர்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக்டரை கிரியேட் பண்ணுவோம். ஸோ நம்ம கிரியேட் பண்ண ஃபேக்டர் வந்து பெர்ஃபார்ம் அப்படிங்கிறது அதில் இருக்கிற லெவல்ஸ் வந்து நம்ம கொடுத்தது அப்படியே யூஸ் பண்ணியிருப்போம். சரிங்களா? நாட் சாட்டிஸ்ஃபேக்டரி, சாட்டிஸ்ஃபேக்டரி, நியூட்ரல், ஆவரேஜ், குட், எக்ஸலண்ட் அப்படியே வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இதே வந்து நம்ம இந்த இடத்துல லெவல்ஸ் கொடுக்காம பண்ணுவோமா? கொடுக்காம பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? அன்ஆர்டர்டு ஃபேக்டர் வந்து நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ பார்க்கலாம் என்ன ரிசல்ட் வருது அப்படின்னு சொல்லி. அதை மட்டும் செலக்ட் பண்ணி ரன் பண்ணுறேன். ஸோ என்ன வந்திருக்கு பாருங்கள், எக்ஸலண்ட்டு, குட்டு, நாட் சாட்டிஸ்ஃபேக்டரி, நியூட்ரல், சாட்டிஸ்ஃபேக்டரி. இருக்கக்கூடிய அந்த லெவல்ஸ், அந்த டிஸ்கிரீட் லெவல்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் ஆகிட்டு வந்திருக்கு. ஸோ இது வந்து அன்ஆர்டர்டு ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து ஆர் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ், அப்புறம் அதில் இருக்கக்கூடிய டைப்ஸ். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.